புலம்பல்களின் புத்தகம். பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு தனித்துவமான புத்தகம் இது. பெயர் தெரியாத ஆசிரியரால் 5 கவிதைகளை கொண்டுள்ளது. இந்த ஆசிரியர் எருசலேம் பாபிலோனால் முற்றுகையிடப்பட்டு அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட அழிவு மற்றும் அடிமைப்படுத்தல் ஆகிய சம்பவங்களையெல்லாம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் அதை இங்க பிரதிபலிப்பதை நாம பார்க்க முடியும். 2ஆம் ராஜாக்களின் புத்தகத்தின் முழு சம்பவத்தையும் நினைவில் கொள்ளுங்க. எருசலேமின் வீழ்ச்சியும் அடிமைப்படுதலும் இஸ்ரவேலின் வரலாற்றில் இதுவரை நடந்ததில் மிகவும் பயங்கரமான பேரழிவாகும். ஆகவே நினைவில் கொள்ளுங்கள், ஆபிரகாமுக்கு தேவன் தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். எருசலேமை இஸ்ரவேலின் தலைநகராக மாற்ற அவர் தாவீதுக்கு வெற்றியை தந்தார். மேலும் தாவீதிடமிருந்து ராஜாக்களின் அரச வாரிசு வந்தது. ஆலயத்தில் தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. அதோடு அங்கதான் ஆசாரியர்கள் இஸ்ரவேலின் வழிபாட்டு சடங்குகளை செய்தனர். மேலும் இந்த வரலாற்றின் 500 ஆண்டுகளுக்கு பிறகு கிமு 587 நகரம் பாபிலோனிடம் வீழ்ந்தது. எல்லாம் அழிந்து போய்விட்டன. ஆகவே இந்த அழிவை தொடர்ந்து வந்த இஸ்ரவேலரின் வேதனையையும் குழப்பத்தையும் நினைவு கூறுவதாக இந்த புலம்பல் புத்தகம் இருக்கு. இப்போ இங்க காணப்படும் புலம்பல் கவிதைகள் வேதாகமத்தில் தனித்துவமானவை அல்ல. சங்கீதங்களின் புத்தகத்திலும் அவைகள் நிறைய இருக்கின்றன. மற்றும் புலம்பலின் இந்த வேதாகம கவிதைகள் பல காரியங்களை செய்கின்றன. அவைகள் ஒரு வகையான எதிர்ப்பு. அவைகள் தேவனுடைய கவனம் உட்பட அனைவருடைய கவனத்தையும் இந்த உலகத்தில் நடக்கும் பொறுத்து கொள்ளக்கூடாத கொடூரமான விஷயங்களுக்கு நேராக ஈர்க்கும் ஒரு வழியாகும். அவைகள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழியாகும். இந்த கவிதைகளில் தேவனுடைய ஜனங்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்துவதோடு ஜனங்களுடைய பாவம் மற்றும் சுயநலத்தால் ஏற்பட்ட அழிவைக் கண்டு திகைக்கிறார்கள். இந்த கவிதைகள் தங்கள் குழப்பத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு இடமாகும். துன்பம் தேவனுடைய குணாதிசயம் மற்றும் வாக்குத்தத்தங்களை குறித்து நம்மை கேள்விகளை கேட்க வைக்கிறது. இவைகளில் எதுவும் வேதாகமத்தில் குறைவாக பார்க்கப்படவில்லை. அதற்கு எதிர்மாறாக புலம்பலின் இந்த கவிதைகள் மனித துன்பங்களுக்கு ஒரு புனிதமான கண்ணியத்தை தருகிறது. ஆகவே தேவனுக்கு சொல்லப்பட்ட இந்த மனிதனுடைய துயரமான வார்த்தைகள் இப்போ அவருடைய ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையின் ஒரு பகுதியாக மாறிடுச்சு. இந்த 5 கவிதைகளின் வடிவமைப்பு மிகவும் கருத்தானது. இது புத்தகத்தின் செய்தியை சொல்லும் ஒரு பகுதியாகும். அதிகாரம் 1 முதல் 4 வரை அக்ரோஸ்டிக் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது எழுத்துவரி கவிதைகள் என்று அர்த்தம். ஒவ்வொரு கவிதை வசனமும் 22 எழுத்துக்களாலான எபிரேய எழுத்துக்களின் புதிய எழுத்துடன் தொடங்குது. இப்போ இந்த மிகவும் ஒழுங்குபடுத்தப்பட்ட மற்றும் நேர்கட்டமைப்பு இந்த கவிதைகளில் ஆராயப்படும் வேதனை மற்றும் குழப்பமான வருத்தம் ஆகியவைகளின் ஒழுங்கற்ற நிலைக்கு முற்றிலும் மாறுபட்டதா இருக்கு. அதனால இது இஸ்ரவேலருடைய துன்பம் ஆ முதல் அக் வரை ஆராயப்பட்டு விவரிக்க முடியாத ஒன்றை வெளிப்படுத்த முயற்சிப்பது போல இருக்கு. அதிகாரங்கள் 1 மற்றும் 2 ஒவ்வொன்றும் ஒரு எழுத்திற்கான ஒரு வசனத்தை கொண்டுள்ளன. அவைகள் உண்மையாகவே ஒரே மாதிரியான வடிவமைப்பை கொடுக்கின்றன. ஆனா கருப்பொருள்கள் மிகவும் வேறுபட்டவை. அதிகாரம் 1 பென்சியோன் என்று அழைக்கப்படுபவரின் வருத்தத்தையும் அவமானத்தையும் மையமாக கொண்டு இருக்கு. கவிஞர் எருசலேம் நகரத்தை ஒரு விதவையாக குறிப்பிடுறாரு. அதோடு சியோன் குமாரத்தி என்றும் அழைக்கிறார். அவள் தனியாக இருக்கிறாள். அவள் தன் அன்புக்குரியவர்களின் இறப்பால் துன்பப்படுகிறாள், பரிதபிக்கிறாள். அவளை ஆறுதல் படுத்த யாரும் வரவில்லை. இது மிகவும் பலம் வாய்ந்த உருவகம். பின்பு பென்சியோன் பேசுகிறாள். அவள் தன்னுடைய நிலைமையை கவனிக்கும்படி தேவனை அழைக்கிறாள். இந்த அடையாளத்தின் மூலமாக நகரத்தின் அழிவு இஸ்ரவேலர்கள் மீது ஒரு அளவில்லாத மனரீதியான பாதிப்பை கொண்டு வந்தது என்பதை கவிஞர் காட்டுறாரு. இது ஒரு இறுதி சடங்கின் அனுபவமாகவும் நேசிக்கப்பட்டவரின் மரணமாகவும் மட்டுமே வெளிப்படுத்த முடியும். அதிகாரம் 2 எருசலேமின் வீழ்ச்சியையும் அது எப்படி இஸ்ரவேலருடைய பாவத்திற்கான விளைவு என்பதையும் தேவனுடைய கோபத்தால் அது எவ்வாறு கொண்டு வரப்பட்டது என்பதையும் மையமாக கொண்டிருக்கு. கோபம் இந்த கவிதையின் முக்கியமான வார்த்தையாகும். இப்போ வேதாகமத்தில் தேவனுடைய கோபம் தன்னிச்சையான மாறிப்போகும் கோபம் அல்ல என்பதை நினைவில் கொள்வது மிகவும் அவசியமாகும். வேதாகம கவிஞர்களும் தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய நீதியை பற்றி பேச இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இஸ்ரவேல் தேவனுடன் ஒரு உடன்படிக்கை ஒப்பந்தம் செய்திருந்தது மற்றும் பல நூற்றாண்டுகளாக அவர்கள் மற்ற தெய்வங்களை வணங்குவதாலும் அநீதியை செய்வதாலும் ஏழைகளை ஒடுக்குவதாலும் உடன்படிக்கையை மீறிக்கொண்டே இருந்தார்கள். ஆமா, தேவன் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்காரு. ஆனா கடைசியா எப்படியானாலும் மனித தீமைக்கு அவர் கோபப்படுவாரு. அதோடு அவர் தனது நியாயமான கோபத்தை தண்டனை வடிவத்தில் கொண்டு வருவாரு. எருசலேமை பொறுத்தவரை பாபிலோன் வந்து நகரத்தை கைப்பற்ற தேவன் அனுமதி கொடுத்தார். ஆகவே இந்த கவிதை தேவனுடைய கோபம் நியாயமானது என்பதை ஒப்புக்கொள்கிறது. அப்படியிருந்தும் இது கவிஞர் புலம்புவதிலிருந்தும் தேவனிடம் மறுபடியும் ஒருமுறை இரக்கம் காட்டும்படி வேண்டுவதிலிருந்தும் நிறுத்தவில்லை. அதிகாரம் 3 முன்னிருந்த வடிவமைப்பு முறையை உடைத்து ஒரு எழுத்திற்கு 3 வசனங்களாக கொண்டுள்ளது. அதனால இது புத்தகத்தின் மிக நீளமான கவிதையாகும்.
மற்றும் இங்கே ஒரு தனி மனிதர் தனது துன்பத்தையும் பாடுகளையும் துயரத்தையும் எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பிரதிநிதியாக பேசுறாரு. அதோடு சுவாரஸ்யமானது என்னன்னா, இந்த அதிகாரம் பழைய ஏற்பாட்டின் மற்ற பகுதிகளிலிருந்து பெறப்பட்ட மொழியால் நிரம்பியுள்ளது. யோபுவின் புலம்பல்களிலிருந்தும் மற்ற முக்கியமான புலம்பல் சங்கீதங்களிலிருந்தும் மற்றும் ஏசாயாவில் உள்ள பாடுபடும் ஊழியரின் கவிதைகளிலிருந்தும் தான். மற்றும் கவிஞர் தன்னுடைய கஷ்டங்களை 2ஆம் அதிகாரம் சொன்னது போல தேவனுடைய நீதியின் ஒரு வடிவமாகவே பார்க்கிறார். ஆனா முரண்பாடா இதுதான் கவிஞருக்கு நம்பிக்கையை தந்து மேலும் முழு புத்தகத்திலும் காணப்படும் ஒரே நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுக்க அவரை வழிநடத்துது. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். தேவனே, உம்முடைய உண்மை எவ்வளவு பெரியது. ஆகவே கர்த்தரே என் பங்கு, நான் என் நம்பிக்கையை அவரிடத்தில் வைப்பேன் என்று என் ஆத்மாவிடம் சொல்லுவேன். மனித தீமைக்கு தேவன் தம்முடைய நீதியை கொண்டு வருவதற்கு உறுதியுள்ளவராக இருப்பாரானால் தீமையானது வெற்றியை பெற அனுமதிக்காமல் இருக்க அவருடைய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்களுக்கும் அவர் உறுதியானவராக இருப்பார் என்று கவிஞர் காரணம் சொல்றாரு. எனவே இந்த கவிஞருக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு எதிர்காலத்திற்கான நம்பிக்கையின் விதைகளாகிறது. அதிகாரங்கள் 1 மற்றும் 2 போலவே 4ஆம் அதிகாரம் அதே எழுத்துவரி வடிவமைப்புக்கு திரும்ப செல்லுது. மேலும் இது எருசலேமின் 2 ஆண்டு முற்றுகையின் ஒரு ஆழமான மற்றும் குழப்பமான சித்தரிப்பாகும். மற்றும் இது கடந்த காலத்தில் எருசலேமில் காரியங்கள் எப்படி இருந்தன என்பதையும் மற்றும் அவைகள் முற்றுகையினால் எவ்வளவு பயங்கரமாக மாறின என்பதையும் இது வேறுபடுத்துது. சிறுவர்கள் வீதிகளில் சிரித்து விளையாடுவது வழக்கமாக இருந்தது. ஆனா இப்போ அவர்கள் உணவுக்காக பிச்சை எடுக்கிறாங்க. செல்வந்தர்கள் ஏராளமான உணவை சாப்பிடுவார்கள். ஆனா இப்போ அவர்கள் அசுத்தத்தில் பார்ப்பதையெல்லாம் சாப்பிடுறாங்க. மற்றும் அரசு தலைவர்கள் மகிமை நிறைந்தவர்களாக இருந்தனர். ஆனா இப்போ அவர்கள் பஞ்சத்திலும் அசுத்தத்திலும் மற்றும் அடையாளம் காண முடியாதவர்களாகவும் இருக்கிறாங்க. மேலும் தாவீதின் வாரிசிலிருந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா கைப்பற்றப்பட்டு இழுத்து செல்லப்பட்டான். ஆகவே கவிதையினுடைய பலம் இந்த முரண்பாடுகளின் அதிர்ச்சியிலிருந்து வருது. மேலும் இது இஸ்ரவேல் தான் மீதே வரவழைத்துக் கொண்ட துன்பத்தின் ஆழத்தை ஆராயுது. இப்போ கடைசி கவிதை தனித்துவமானது. ஏன்னா இது வடிவமைப்பு முறையை உடைக்குது. இது மற்ற எல்லா எழுத்துவரி கவிதைகளைப் போலவே அதே நீளத்தை கொண்டது. ஆனா எழுத்துவரிகளின் வரிசை இல்லாமல் போய்விட்டது. கவிஞர் இனி அடக்கிக் கொள்ள முடியாது என்பது போலவும் மற்றும் அவருடைய வருத்தம் குழப்பத்தில் வெடித்தது போலவும் இருக்குது. இந்த கவிதை தேவனுடைய இரக்கத்திற்கான ஒரு பொதுவான ஜெபமாகும். இஸ்ரவேல் தங்கள் துன்பங்களை புறக்கணிக்கவோ அல்லது அவர்களை கைவிடவோ வேண்டாம் என்று தேவனிடம் கெஞ்சுகிறது. மேலும் இந்த கவிதை நகரத்தின் வீழ்ச்சியினால் பேரழிவுக்குள்ளான பலவிதமான ஜனங்கள் அனைவருடைய நீண்ட பட்டியலை தருது. இந்த ஜனங்களை மறந்துவிட வேண்டாம் என்று அவர்கள் தேவனிடம் கேட்கிறாங்க. அதோடு அவர்கள் மற்றவர்கள் சார்பாக புலம்புறாங்க. அவர்களுடைய வேதனைக்கு குரல் கொடுக்கறாங்க. அமைதியாக துக்கப்படுவது என்பது இந்த புத்தகத்தில் ஒரு நல்லொழுக்கம் அல்ல. தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை மறுக்கும்படி கேட்கப்படவில்லை. ஆனா தேவனுக்கு முன்பாக தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவும் அவைகளையெல்லாம் ஊற்றவும் தங்கள் எதிர்ப்பின் குரலை வெளிப்படுத்தவும் அனுமதிக்கப்படுறாங்க. புத்தகம் ஏதோ ஒரு முரண்பாட்டோடு முடியுது. தேவன் இந்த உலகத்தின் நித்திய ராஜா என்பதை கவிஞர் ஒப்புக்கொள்கிறார். ஆனாலும் கூட இஸ்ரவேலின் சூழ்நிலைகளோ தேவனை எங்கும் காண முடியாது என்பது போல அவர்களை உணர வைக்குது. அதனால புத்தகத்தின் கடைசி வார்த்தைகள் இந்த பதற்றத்தை முற்றிலும் தீர்க்காமலேயே விட்டுவிடுகின்றன. நீரங்களை முற்றிலுமாக வெறுத்து விடுவீரோ என்று அது கேட்கிறது. அதோடு புத்தகம் முடியுது. வேதனை மற்றும் துன்பங்களாலான நம்முடைய சொந்த அனுபவங்களைப் போலவே கவிஞர் ஒரு நல்ல நேர்த்தியான முடிவை இங்கு தரல. வேதாகமத்தின் சம்பவம் இங்க முடியல. ஆனா இந்த மிக முக்கியமான புத்தகம் எப்படி புலம்பல், ஜெபம் மற்றும் துக்கம் ஆகியவை சிதைந்து போன உலகத்தில் தேவனுடைய ஜனங்களின் விசுவாச பயணத்தில் ஒரு முக்கியமான பகுதி என்பதை காட்டுது. இவைகளை பற்றியதுதான் இந்த புலம்பலின் புத்தகம்.